மீனா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா? திரும்ப டாக்டர் வர சொல்லியிருந்தாங்களே, நான் உங்கள் கூட வரட்டுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம் மீனா, நான் பார்த்துக்கிறேன். என்னால் நீ எதுக்கு செந்தில் தம்பிக்கிட்ட திரும்ப திரும்ப பிரச்சனையில் மாட்டி தவிக்கணும்? எதுவாக இருந்தாலும் இனி நான் பார்த்துக்கிறேன் மீனா. எனக்கு நீ வாங்கி கொடுத்த வேலையே போதும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அங்கே மீனாகிட்ட வந்துட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. தங்கமயில் சொன்னதை கேட்டதுமே மீனாவும், அக்கா அப்படியே உங்களுக்கு ஒரு வேலையை நான் கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தயங்காமல் கூப்பிடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு எங்கள் மீனா யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. பாவம் தங்கமயில் அக்கா அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணியபடி நிற்க, தங்கமயிலும் இந்த வீட்டு வேலைகள்லேருந்து அவங்கள கவனிச்சுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே கூட இருந்து அப்படியே பார்த்துக்கவும் செய்கிறாங்க. தங்கமயிலுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் தான் குழந்தைக்காக ஓடணும், இனி உழைக்கணுன்ற ஒரு முடிவை இங்கே தங்கமயில் எடுக்கவும் செய்கிறாங்க. மீனாவும் அதே போல் தான் வீட்டில் இருந்துட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது செந்திலும் இன்னைக்கு என்ன மீனா ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு சொல்ல முக்கியமான மீட்டிங்க தாங்க வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்கன்னு எங்கள் செந்தில கேட்குறாங்க. நம்ம வேற அந்த 10 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்தாகணும். செலவு போக மீதி இருக்கிற பணத்தில் வந்துட்டு நம்ம செலவு பண்ண பணத்தையாவது திருப்பி கொடுக்கணும்னா இனி லஞ்சம் வாங்குறதை தவிர வேற வழியே இல்லைன்ற ஒரு முடிவை செந்தில் எடுக்கிறாங்க. செந்திலுடைய இந்த முடிவு இன்னும் மீனாவுக்கு தெரியாது. அதே போல் மீனாவுடைய அப்பா சொல்லி கொடுத்த இந்த பிரச்சனை கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக போய் முடிய தான் போகுது. செந்தில் அது தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக வேற இருக்காங்க. சீக்கிரமாக ஒரு முகத்தில் பணத்தை வெட்டி எறியணுன்ற ஒரு நோக்கத்தோட. அதே போல் இங்கே ட்ராவல்ஸில் இருக்க கதிரும் 10 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ட்ராவல்ஸை வச்சு நான் பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் கொடுத்த பணத்தை வச்சு ட்ராவல்ஸ் ஆரம்பித்தேன். இப்போ இந்த ட்ராவல்ஸை வச்சு தான் நான் லோனும் வாங்க போகிறேன்னு அங்கே ராஜிக்கிட்ட சொல்ல, ராஜியும் இல்லை கதிர், நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், மாமா ஏதோ கோவத்தில் கூட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு அவரை பற்றி ஏற்கனவே தெரியும், உன்னையை விட எனக்கு அதிகமாக தெரியும். நிச்சயமாக அவர் பணத்தை கேட்டுட்டாருன்னா அதை திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அதுவும் கொடுக்காம அந்த வீட்டில் இருந்தோன்னா பிரச்சனை நமக்கு தான் அப்படின்னு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, எங்கே எந்த பேங்க்கில் லோன் எடுக்கலான்னு இருக்குன்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உன்னுடைய ட்ரைனிங்கில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, ஓகேவான்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஓகேன்ற மாதிரி ராஜி சொன்னாலும் இன்னொரு பக்கம் கதிருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமா, யார்கிட்டையாவது கடன் கேட்டு பார்க்கலாமான்னு யோசனை பண்ண, உடனே கதிர் இங்கே பாரு, டான்ஸ் ஆடி அப்படி இப்படின்னலாம் இங்கே பணத்தை பெரட்டி எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் முன்னாடி மாதிரி பிரச்சனையில் போய் சிக்காம நீ படிக்கிற வேலையையும் கோச்சிங் கிளாஸ் போகிற வேலையையும் ட்ரைனிங் பண்ணுற வேலையும் மட்டும் பார்த்தா போதும். நான் தான் லோன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன்ல, இது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. 2 மாதம் அப்பா டைம் கொடுத்துருக்காரு. இந்த 2 மாதம் என்ன, 1 மாதத்துலேயே என்னால் அந்த 10 லட்ச ரூபாயை வாங்க முடியும். லோனில் என்னால் பணத்தை வாங்கவும் முடியும். ட்ராவல்ஸை வச்சு என்னால் அந்த லோனை அடைக்கவும் முடியும். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ராஜி. ஏன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? எப்போதுமே என் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனையில் போய் மட்டும் சிக்கிக்காது அப்படின்னு கதிர் ராஜிக்கிட்ட சொல்ல, ராஜியும் சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. இங்கே ராஜியும் வந்துட்டு தன்னுடைய கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறாங்க. கதிர் தன்னுடைய ட்ராவல்ஸ் வேலையை நல்லா பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் இருக்க அப்பத்தாவுக்கோ பாண்டியனும் கோமதியும் பேசிக்கவே இல்லைன்ற ஒரு வருத்தம் வேற. இன்னொரு பக்கம் அரசிக்கு குமார் மேலே கொஞ்சம் காதலும் வந்திருக்கு. அதை வெளிப்படுத்த முடியாமல் அவங்களும் யோசனை பண்ணியபடியே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவணன், அஞ்சலி இவங்க விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப கோவத்தில் இருக்க மாணிக்கம். இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு பிரச்சனை போயிட்டுருக்கவும் செய்யுது. இந்த நேரத்தில் தான் இங்கே ராஜிக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரைனிங்காக அவங்க சென்னையும் வர சொல்லியிருக்காங்க. முக்கியமான ட்ரைனிங், அதாவது போலீஸுக்காக வந்துட்டு அவங்க ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண எங்கள் ராஜிக்கு இந்த ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவும் செய்யுது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் சொல்லவும் செய்கிறாங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, எப்போ கிளம்பலான்னு இருக்குன்னு சொல்ல, இன்னும் 2 நாளில் மாமா நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு அங்கே ராஜி முடிவு பண்ணவும் செய்கிறாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த உங்கள் அப்பாவுக்கு அதில் போட்டு விட்டினா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் சொல்ல, அதுக்கு என்ன அப்பத்தா, நீயே போய் சொல்லிட்டு வான்னு எங்கள் ராஜி சொல்ல, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ளேயே வீட்டை விட்டே வெளியே போன்னு விரட்டி விட்டானுங்க. அப்படி இருக்கப்போ நான் எப்படி போக முடியும்னு சொல்ல, நான் மட்டும் போனால் அந்த வீட்டில் இருக்கவங்க என்னை ஏற்றுக்கவா போகிறாங்கன்னு எங்கள் ராஜி சொல்கிறாங்க.
அதை கேட்டதுமே நீ அதெல்லாம் போகலாம், உன் அம்மாவும் சித்தியும் தான் இருப்பாங்க, நீ போய் விஷயத்த சொல்லிட்டு வா, ரொம்ப சந்தோஷப்படுவாடி அப்படின்னு அப்பத்தான் சொல்ல. சரி நான் போயிட்டு வரேன்னு அம்மாச்சிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ராஜி கிளம்ப. ராஜி ஏதாவது பிரச்சனைனா மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதான் என் மேலையெல்லாம் கை வைக்க யாராலையும் முடியாது, நான் தான் போலீஸ் ஆகிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டா சொல்ல. இன்னும் போலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அங்கே கோமதியை சொல்ல. அதெல்லாம் ஆயிடலாத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாகவே ராஜி கிளம்புறாங்க. ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியாம்மா, இப்போ ராஜி அங்கே அனுப்பிவிட்டு திரும்ப ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம் நினச்சிட்டு இருக்கியான்னு இங்கே கோமதி சொல்ல. டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதடி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டின்னு சொல்ல. ஆமாம் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் ஒதுங்கினேன்னு, ஆனால் பிரச்சனையை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லி தம்மாவை திட்டிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. எங்கள் கோமதியும் தான் வீட்டுக்கு போன ராஜி அங்கே அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறாங்க. தான் யாருமே வெளியே வராததுனால உள்ளே போன ராஜி அம்மாவும் சித்தியும் உட்காந்துருக்கதை பார்த்ததும் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு இங்கே சந்தோஷமான இந்த விஷயத்த சொல்ல. என்ன ராஜி சொல்கிறான்? அப்படியா, கண்டிப்பாக நீ தான் ராஜி, இங்கே நீ ஜெயிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வடிவும் சித்தி மாறின்னு எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவேல் உள்ளே வந்துடுறாரு. முத்துவேலும் சக்திவேலும் உள்ளே வர ராஜி இங்கே இருக்கிறத பார்த்ததுமே சக்திவேலுக்கு கோவம் வருது. அப்பா அப்படின்னு பக்கத்தில் வர. அப்பா நான் கண்ட கனவு இன்னைக்கு கதிரால் நிறைவேற போகுதுப்பா, கதை நினச்ச மாதிரி நான் இன்னைக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸரே ஆக போகிறேன்ப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை நல்லாவே வந்துடுச்சு, ட்ரைனிங்கில் கலந்துக்க போகிறேன், எக்ஸாம் ரிசல்ட்டும் இங்கே சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு இங்கே சொல்லிட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட முத்துவேலுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் முத்துவேல் நிற்கவும் செய்ய. அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு சக்திவேல் ஒரு முறைக்க. ஆமாம் சித்தப்பா அப்படின்னு இங்கே சக்திவேலையும் பார்த்துட்டு இங்கே ராஜி சிரிச்சுட்டே நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்ய. முத்துவேல் சிரிச்சுட்டே நிற்கிறத பார்த்ததும் சக்திவேல் வந்துட்டு இவருக்கு பொண்ணு மேலே இருக்க பாசம் மட்டும் விட்டு போகவே போகாதே நினச்சி கடுப்பில் உள்ளே போகவும் செய்கிறாங்க. பின்னாடியே போன மாதிரி என்னங்க திடீர்னு உள்ளே வந்துட்டீங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ல. எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல. நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ராஜிக்கு நடக்க போகிறத நல்லதை நினச்சி, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, ராஜி போலீஸ் ஆனால் நமக்கும் பெருமை தானே அப்படின்னு சொல்ல. ஓடி போனவ தான், அவள் போலீஸ் ஆனால் நமக்கு என்ன, இல்லை கலெக்டர் ஆனால் தான் நமக்கு என்ன, அவளால் நம்ம பட்ட அவமானம் என்ன இல்லாமல போக போகுதுன்னு சொல்ல. ஏங்க இப்படி பேசுகிறீங்க, என்ன இருந்தாலும் ராஜி நமக்கும் பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்ல. நமக்கு ஒரே பையன்தான், அது நம்ம குமார் மட்டும்தான் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறியுமே உள்ளே போய்ட்றாங்க. இங்கே தனியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ எப்படி போகிற, எப்படி ட்ரைனிங்கில் சேர்ந்துக்கிற, நீ எப்படி இதில் பாஸ் பண்ணுறன்னு நான் பார்க்க தானே போகிறேன், நீ போலீஸாகவே ஆக முடியாது ராஜி அப்படின்னு இங்கே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் கிளம்பணும். காலையிலேயே ராஜி அமைதியாகவே இருக்காங்க. என்ன ராஜி இன்னைக்கு கிளம்பணும், நீ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்காந்துருக்க, ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதை தான் ரெடி ஆகிட்டு வந்து வெளியே நிற்கவும் செய்கிறாங்க. எங்கடா ராஜியை காணோம் அப்படின்னு சொல்ல. ராஜியை ரெடியாக சொல்லிட்டு வந்தேம்மா, நீ சாப்பாடு எடுத்து வைமா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல. சரிடா நீ தான் ட்ரைவ் பண்ணிட்டு போக போறியான்னு சொல்லி கேட்க. இல்லைம்மா டிரைவரை கூட்டிகிட்டு தான் போக போகிறேன்னு சொல்ல. அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ராஜி எங்கப்பா அப்படின்னு வெளியே வந்த எங்கள் பாண்டியன் ராஜியை கூப்பிட்றாங்க. ராஜி உள்ளேருந்து வெளியே வர. என்னப்பா ராஜி ஏன்ப்பா இப்படி அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ராஜியை பார்த்து கேட்குறாங்க. ராஜி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க, தலை கீழே போட்டுட்டு. ராஜி உன்னை நான் எப்போ ரெடியான சொன்னேன், நீ ஏன் இன்னும் ரெடியாகாமல் இருக்க, இந்த டைமில் கிளம்பலாம் தானே நம்ம கரெக்டாக சென்னை ரீச் ஆக முடியும் அப்படின்னு அங்கே கதிரும் சொல்ல. இல்லை கதிர் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்கள் ராஜியும். என்ன சொல்கிற, எதுக்கு இப்போ திடீர்னு போக வேண்டாம்னு முடிவெடுக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நீ போலீஸ் ஆகணும்னு தானே ஆசைப்பட்டாங்க, அப்புறம் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, உடம்புக்கு எதுவும் முடியலைன்னு சொல்லி கேட்க. இல்லை என்னால் இப்போதைக்கு அதில் ஜாயின் பண்ணிக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ல. இதை விட்டால் இனிமேல் அடுத்த வருஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் இயருக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் ராஜி சொல்ல. அடிச்சனா பாரு அப்படின்னு கோவத்தில் அடிக்க கையை உங்கடி. என்னடா இது பொம்பளை பிள்ளை அடிக்க கையை உங்கிற பழக்கம், நம்ம வீட்டில் இந்த பழக்கம்லாம் எங்கேருந்து தான் வந்ததுன்னு இங்கே பாண்டியன் சொல்லும்போது, வேற எங்கேருந்து உங்ககிட்டேருந்து தானே கோமதி டக்குன்னு பாண்டியனை பார்த்து முறைச்ச மாதிரி பேச. பாண்டியன் அமைதியாகவே நிற்கிறாங்க. ஏண்டி இந்த நேரத்தில் உங்களுக்கு சண்டை வந்துட்டு இது ரொம்ப முக்கியமா? ராஜி என்னாச்சு அப்படின்னா அப்பத்தா பக்கத்தில் வந்து கேட்க. ஒன்றும் இல்லை அப்பத்தா, இப்போ வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல. அதான்டி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை, அது வந்து அப்படின்னு தயங்கியபடி நிற்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு திரும்பவும் இங்கே கதிரி கேட்குறாங்க. அப்போ தான் தான் கையில் மறைச்சி வச்சிருந்த அந்த டெஸ்ட்டு கிட்ட எடுத்து காட்டவும் செய்கிறாங்க இங்கே ராஜி. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். கதிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இங்கே இது உன்னோட லட்சியத்தை பாதிக்கும்ல ராஜி அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தைக்கு அப்புறம்தான் எல்லாமே. முதல்ல இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று வளர்க்குறதா என்னுடைய லட்சியமே. அதுக்கு பிறகுதான் என்னுடைய கனவு ஆசை எல்லாத்தையுமே நான் நோக்கி போக செய்வேன். முதல்ல குழந்தை, அதுக்கப்புறம் தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி எங்கள் ராஜி எல்லார்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லும்போது பாண்டியனும் அங்கே சந்தோஷப்பட்டு நிற்க அப்பத்தான் சொல்கிறாங்க, முதல்ல ராஜிக்கும் கதிர்க்கும் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை கொண்டு வர போகிறதே நம்ம ராஜி தான். ராஜியோடைய இந்த நல்ல விஷயத்தை கேட்டாவது இப்போவாது கொஞ்சம் நீங்கள் கோமதிக்கிட்ட பேசலாம்ல மாப்பிள்ள அப்படின்னு அம்மாச்சியும் சொல்கிறாங்க. அடியே, இந்த விஷயத்தையும் வீட்டில் இருக்கவும் அப்பா கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சியும் சொல்லிட்டு இருக்கும்போது இது கேட்டதுமே வீட்டில் அத்தனை பேருமே இங்கே ராஜியை தூக்கி வச்சு பெருசாக பேசவும் செய்கிறாங்க. ஏன் இங்கே ரூம்குள்ளே போன பிறகு ராஜியை தூக்கி கொண்டாடவும் செய்கிறாங்க கதிரும். ஏன் ராஜி, உனக்கு கவலையா இல்லையா? போலீஸ் ஆகணுன்றது உன்னுடைய ஆசை இல்லை? இப்போது இந்த குழந்தையால் அது எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சேன்னு நீ வருத்தப்படுறியான்னு சொல்லி கேட்க, நேற்று நைட்டே எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணினேன். காலையில் கன்ஃபார்ம் ஆனதுமே நான் முடிவு பண்ணிட்டேன். குழந்தை தான் முதல்ல, பிறகு தான் எல்லாமேனு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராஜி. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய கனவு இதெல்லாம் நிறைவேறாமல் போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் நினச்சி பயப்பட வேணாம். குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் என்னுடைய உடம்பையும் என்னுடைய மனசையும் நான் என் போலீஸ் வேலையை நோக்கி தான் வச்சுருப்பேன். நீ அதை பற்றி எதையுமே யோசிக்காத கதிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பழனிவேல் மூலமாக இந்த விஷயம் அங்கே முத்துவேல் வீட்டுக்கு தெரிய வர, அவள் முதல்ல இங்கே வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்ன சந்தோஷத்தை விட இப்போ இருக்க எனக்கு சந்தோஷமே வேறங்க. அது எனக்கு உடனே ராஜியை பார்க்கணும் போல இருக்குன்னு வடிவு சொல்லும்போது சக்திவேல், அதெல்லாம் நீங்கள் எதுக்கும் ராஜியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆமாம், அந்த வீட்டு குழந்தைய அவ சுமக்கிறதுக்கு நாம் இதுக்கு சந்தோஷப்படணும்னு சொல்லி இங்கே சக்திவேல் சொல்ல, தம்பி அவ என்ன என்றாலும் ஏன் பொண்ணு, நீங்கள் என்ன என்றாலும் எங்கள் குமார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் உங்கள் பிள்ளை பக்கமே சப்போர்ட் பண்ணி நிற்கும் போது என் பொண்ணு எந்த தப்பு பண்ணலையே, தப்பே பண்ணாத அவளை நாங்கள் இதுக்கு வெறுத்து ஒதுக்கணும். இன்னைக்கு அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஒரு அம்மாவை அப்பாவும் நாங்கள் சந்தோஷப்படத்தானே செய்யணும். இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த கருத்தும் சொல்ல வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. நான் இப்போவே அவளை போய் பார்க்க தான் போகிறேன். இதனால் நீங்கள் என்னை அடித்தாலும் சரி இல்லை அடித்து கொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வடிவம் அங்கேருந்து கிளம்பி தான் பொண்ணை பார்க்குறதுக்காக இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு. பாண்டியன் வீட்டு வாசலில் வந்து ராஜியை கூப்பிட, அம்மா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்க, உள்ள வாமான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க ராஜி. அதை தான் வீட்டுக்கு வெளியே நின்று முத்துவேல் பார்த்துட்டே இருக்கவும் செய்கிறாரு. முத்துவேல் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமும் தெரியுது. இதை பார்த்ததும் ராஜிக்கும் அளவு கடந்த சந்தோஷம். அப்பா உண்மையிலேயே மனசு மாறிட்டாரம்மா, நீ எப்படி வீட்டுக்கு வரத்துக்கு அவர் சம்மதிச்சாருன்னு சொல்லி கேட்க, அவர் சம்மதிக்கலனாலும் இனி நான் இந்த வீட்டுக்கு வருவேண்டி, உனக்கு நான் செய்ய வேண்டியதாவது இனிமே நான் எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வேண்டி அப்படின்னு வடிவு சொல்லும்போதும் அதை கேட்ட பாண்டியனும் வீட்டில் இருக்க மற்றவங்களும் சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அண்ணி இன்னைக்காவது நீங்கள் சாப்பிட்டு போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க எங்கள் கோமதியும். அண்ணா என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி உங்கள் பேச்சு மீறி இப்படி செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. முதல்ல நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நானும் போய் ராஜியை பார்த்துட்டு வரேன்னு, டே குமார் நான் பார்த்துட்டு வரேன்டா, நீ வீட்டை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு போங்க. ஏய் அண்ணி போனதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கு, இதில் நீ வேற கிளம்புறியான்னு சொல்லி கேட்க, அண்ணி போனதில் என்ன தப்பு இருக்கு? உங்கள் பையன் தப்பு பண்ணும்போது அவன் பக்கம் நீங்கள் நிற்கலையா? ஏன் தப்பு செய்ய சொன்னதே நீங்கள் தானே? அப்படி இருக்கும்போது இங்கே தப்பே பண்ணாத ராஜியை எதுக்காக நாங்கள் எல்லாரும் இத்தனை வருஷமாக ஒதுக்கி வைக்கணும்? இனிமேல் ராஜி வீட்டுக்கு நாங்கள் போக தான் செய்வோம், ராஜியை பார்க்க தான் செய்வோம். இனிமேல் அது எங்கே விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இங்கே அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே சக்தி வேலும். தான் பேச்சை மீறி இங்கே மாறியும் போகிறத நினச்சி ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாங்க.